ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலைவனச்சோலை. இன்றைக்கி நம்ம முள்ளங்கி பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது பொன்னிறமாக வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பொன்னிறமானதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடயே 2 பச்சை மிளகாவும் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாவும் வதங்க வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 முள்ளங்கியை தோல் சீவிட்டு நான் துருவி வச்சிருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கூட அந்த முள்ளங்கியோட ஸ்மெல் இருக்காது. முள்ளங்கி பிடிக்காதவங்களுக்கு மோஸ்ட்லி ரீசன் அதோட ஸ்மெல்லாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸ் மாதிரியே இருக்கும்னால இது முள்ளங்கி அப்படின்னே தெரியாது. இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுலேயே தண்ணி விட்டு வரும். 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூளுடைய பச்சை ஸ்மெல் போக வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூளுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அதிகமாக தெளிக்க வேண்டாம், லைட்டாக மட்டும் தெளிச்சுக்கலாம். ஏன்னா இப்போவே 3/4 வெந்திருக்கும். 1/4 வேகிறதுக்காக மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறோம். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. வேகலை அப்படின்னா வேணால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதோடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போக வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே வதங்கிட்டு இருக்கு. முள்ளங்கியும் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், இப்போவே முட்டைக்கோஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சூப்பரான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலைவனச்சோலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.